பங்குச்சந்தை பகுப்பாய்வில் கூறப்படும் காணொளியை காண வந்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. பங்குச்சந்தை பகுப்பாய்வில் கூறப்படும் காலைய நிலை கரடியின் மதிப்பு எந்த அளவுக்கு பங்குச்சந்தையில் தனித்துவத்தை ஏற்படுத்தி வருகிறது என்பதை பற்றி நமது காணொளியில் தெளிவாக சொல்கிறோம். பங்குச்சந்தை பகுப்பாய்வில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களும் தனிப்பட்ட கருத்து, கல்வி நோக்கத்துக்காக மட்டுமே கூறப்படுகிறது. வாங்க காணொளியில போலாம். இன்று முதல் நமது காணொளியை நேர்மறையை பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் என்றும், இலக்கு 1ஐ R1 என்றும், இலக்கு 2ஐ R2 என்றும், எதிர்மறையை பிரைமரி சப்போர்ட் என்றும், இலக்கு 1ஐ S1 என்றும், இலக்கு 2ஐ S2 என்றும் கூறப்படும். மிட் கேப் நிப்டி ஞாயிற்றுக்கிழமை பங்குச்சந்தையுடைய காலையோட பிரைமரி ரெசிஸ்டன்ஸ், கரடியோட பிரைமரி சப்போர்ட் மற்றும் நிலை மதிப்பை பார்ப்பதற்கு முன்பு வெள்ளிக்கிழமை பங்குச்சந்தையில நிலை மதிப்பு எவ்வாறு செயல்பட்டது என்று சொல்லி பார்ப்போம். வியாழக்கிழமை பங்குச்சந்தை முடிவில் நம்ம என்ன பேசியிருந்தோம்னா, பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் வந்து 13,432 என்றும் 13,358 பிரைமரி சப்போர்ட் என்றும் பேசியிருந்தோம். வெள்ளிக்கிழமை பங்குச்சந்தையோட துவக்கம் வந்து 13,360. இது ஒரு நடுநிலையான துவக்கம் தான். துவக்கம் கிடைச்ச உடனே கரடிகள் வந்து பிரைமரி சப்போர்ட்ல இருந்து S1 என்ற நிலையை அடைவதற்கு முயற்சி பண்றாங்க. அங்கு காளைகள் தடுத்து நிறுத்தி பிரைமரி சப்போர்ட்ல இருந்து பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் மேல போற மாதிரி காளைகள் முயற்சி பண்றாங்க. அங்கு கரடிகள் தடுத்து நிறுத்தி மறுபடியும் பிரைமரி சப்போர்ட்டுக்கு கீழே வர மாதிரி முயற்சி பண்றாங்க. பிரைமரி சப்போர்ட்டுக்கு கீழே வரும் கரடிகளை காளைகள் தடுத்து நிறுத்தி பிரைமரி ரெசிஸ்டன்ட்டுக்கு மேல போற மாதிரி முயற்சி பண்றாங்க. வெள்ளிக்கிழமை பங்குச்சந்தையோட முடிவு 13,400. இதை பொறுத்து ஞாயிற்றுக்கிழமை பங்குச்சந்தையுடைய பிரைமரி ரெசிஸ்டன்ட் மற்றும் பிரைமரி சப்போர்ட் என்னன்னு பார்க்கலாம். மிட் கேப் நிப்டி வெள்ளிக்கிழமை பங்குச்சந்தையோட முடிவு வந்து 13,400. இதை பொறுத்து காலையோட பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் வந்து 13,432, R1 வந்து 13,738, R2 வந்து 14,058. கரடியோட பிரைமரி சப்போர்ட் வந்து 13,358, S1 வந்து 13,038, S2 வந்து 12,638. பங்குச்சந்தை பகுப்பாய்வில் கூறப்படும் கருத்துக்கள், நிலை மதிப்புகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். நன்றி.